நம்ம கண்மணி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சிவகாமி நடந்து வரதையும், அன்புன்னு சிவகாமி கூப்பிடுறதையெல்லாம் பார்த்துட்டு அன்பு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. "என்னம்மா உங்களால பேச முடியுமா? நடக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க. அத கேட்டுட்டு கார்த்திக், "ஆமாண்ணே, பெரியம்மாவால நடக்கவும் முடியும், பேசவும் முடியும். அது எங்களுக்கே இப்ப தான் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க. "இத ஏம்மா என்கிட்ட இருந்து மறைச்ச? எப்ப இருந்து உன்னால நடக்க முடியும், பேச முடியுமா?" அப்படின்னு அன்பு கேட்குறாங்க. உடனே பாட்டி வந்தாங்கல்ல, "அதுக்கு முன்னாடியே என்னால நடக்க முடியும், பேச முடியும் அன்பு. ஆனா எனக்கு சரியாயிடுச்சுன்னா கண்மணி இந்த வீட்ட விட்டு போயிடுவாள்ல. அப்புறம் நீயும் அவளும் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடும். அதனால பயந்துட்டு தான் நான் வந்து இப்படியெல்லாம் நடிச்சேன்." அப்படின்னு அன்போட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கரெக்ட்டா வெண்ணிலா வந்துடுறாங்க. சிவகாமியும் பேசுறதெல்லாம் கேட்ட வெண்ணிலா கை தட்டிக்கிட்டே உள்ள வர்றாங்க. "சூப்பரா நடிச்சீங்க. நீங்க நடிக்கிறத பார்த்து நானே உண்மையாவே உங்களால பேச முடியாது, நடக்க முடியாதுன்னு நம்பிட்டேன் பார்த்தீங்களா? இப்பவே கண்மணி கிட்ட போய் நான் உண்மைய சொல்றேன். அவ கிட்ட சொன்னா அவ இந்த வீட்ட விட்டு கிளம்பி போயிடுவாள்ல. அதுவும் இல்லாம நீங்க இப்படியெல்லாம் நடிச்சீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சுனா அப்புறம் உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டா." அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க. "ஏய் நிறுத்துடி! நீ என்ன பண்ணன்னு நான் சொல்றேன் எல்லார்கிட்டயும். நீ தானே என்ன ஆக்சிடென்ட் பண்ணதேவும்." அப்படிங்கிறாங்க. வெண்ணிலா வந்துட்டு, "நான் எப்படி உங்கள ஆக்சிடென்ட் பண்ணேன்? நீங்க என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு வெண்ணிலா கேட்குறாங்க. "ஆமாடி, கண்மணிய கொல்றதுக்காக நீ பிளான் போட்டல்ல, அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான்டி ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். ஆனா தெரியாம நான் அந்த கார்ல போய் மோதிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொன்னதும், கார்த்திக், பவித்ரா, அன்பு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. "என்ன பெரியம்மா சொல்றீங்க?" அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. அன்பு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. சிவகாமி இருந்துகிட்டு, "ஆமா அன்பு, இவ தான் ஆக்சிடென்ட் ஆனதுக்கே காரணம். அதுவும் கண்மணிய கொல்ல துணிஞ்சுட்டா." அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்றாங்க. "கண்மணி கிட்ட தாராளமா சொல்லு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, நீ தான் என்ன ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு போலீஸ் கிட்ட சொல்றேன். நீ ஜெயிலுக்கு போ." அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. அத கேட்டு வெண்ணிலா ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்பு, "இப்பவே போலீஸ்க்கு ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுவோமா? நீங்க நடந்த உண்மையெல்லாம் சொல்லுங்க. இவள ஜெயிலுக்கு அனுப்புனா தான் கண்மணி வெளியில நல்லா இருக்க முடியும்." அப்படின்னு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் வெண்ணிலா, "எதுவும் பண்ணிடாதீங்க அன்பு." அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திக்கும் பவித்ராவும் இவள சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.